ஓகே. மாஸ்டர் வரிமனகம் காய்ச்சல 100 100 100 100 பழைய இரும்பு சாமானத்துக்கு பேச்சு போலாம். அப்படியா? ஆமாங்க, பழைய இரும்பு, பழைய பித்தளை, பழைய சைக்கிள், பழைய பீரோ, பழைய கட்டில் எல்லாம் எங்களோட வாகனத்தில் வியாபாரம் செய்யப்படும். காலைல வந்து வாங்கிக்கலாம். எல்லாம் சின்ன பையிலே அந்த பையனை பையன் விட்டு பையனா நாட்டுக்கு நாடு மகாநாடு மகாக்கணமதியே அழகு திரு பொன்னாடுங்க. இந்நாட்டினுடைய பெயர் இது தெரியத்த இந்த புழுத்து புழுத்துறியா? ஓய், எனக்கு தெரியல. ஐயா மகாராஜா சொல்லிக்கிறோம். இன்னும் குப்பனூர், என்ன குப்பனூர், இன்னும் குப்பனூர், இன்னும் பருத்திக்காரனூர். பருத்திக்கானூர் 100, குப்பனூர் தனித்தனி சொன்னாங்க. பருத்திக்காரனூர் ஆகட்டும். இரண்டு ஊரும் பொதுமக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இன்னும் தர்மகர்த்தா. ஆமா, எப்படி தர்மகர்த்தா? கோயில் நிர்வாகிகள், கோயில் பூசாரிகள். ஆமா, பூசாரி. ஆமா, இது அது மட்டுமல்ல, நாம் அறிவிலுக்கு துணை விட்டு எரிந்தாலும் அதற்கோ தூண்டுகோல் வேண்டும். ஆமா, அப்படிப்பட்ட தூண்டுகோலாக இருந்தவர் யாருங்க? யாரா? அவனுக்கு முதல்ல அவர் தானே பணம் கொடுத்தாரு. ஓய், எங்கடா தெரியுமா? எல்லாம் நானே தான் கூப்பிடணுமா? எல்லாம் நானே சொல்லிட்டு நீ யார் ஊருக்கு வேகம் போட்டு வெளியே வர? ஓட்டு புடி வர கால சம்பளம் வாங்கலாம். எல்லாம் நானே தான் சொல்லணுமா? நீ சொல்ல மாட்டியா? வாய் மூடி சொல்லிட்டு போ. இன்னும் ஒன்று சேர்மன் அண்ணார் அவர்கள். சேர்மன் அண்ணா. இன்னும் ராமசாமி அண்ணார் அவர்கள். அவர் தான் நமக்கு தூண்டாம் இடங்களுக்கு துணை விட்டு எறினாலும் நம்ம ஆடுற இடத்துக்கு வந்து ஓரிரவு தேர்வத்தை பார்த்து விட்டு பிறகு எப்படி ஓரிரவு நீங்க வரவேற்பு தந்தார். கோயில் வந்து ஒண்ணு எடுத்து போறாங்க. திரும்ப குப்பாங்கல்ல போடுறாங்க. அப்படிப்பட்ட உள்ளம். எங்க நம்ம ஆண்களாய் பிறந்த அப்பாமார்களும் பெண்களாக பிறந்த அரும்பெரும் தாய்மார்களும் நமது நம்ம தாய்மார்களும் எப்படி தாய்மார்களும் அக்கிலே பிறந்த அதிவீர வன்னியர்கள் நெருப்பிலே பிறந்த நீலமல வன்னியர்கள் எப்படி வன்னியர் என்று சொன்னால் வன்னியர் ஆட்டார். வந்தோரை விடமாட்டார். ஆமா, எப்படி? ஆமாங்க, பன்னீரும் ஒன்று, கடலில் இருக்கிற பன்னீரும் ஒன்று. ஆமா, அண்டினால் முண்டினால் மூச்சு பிடிச்சு பாங்க சாமி. அப்படிப்பட்ட வன்னிய குலத்த கோமணிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இங்கு ஓரிரவு தவறாட்டி வைக்க வேண்டும் என்று வருகை தந்த அனைத்து உள்ளங்களுக்கும் நமது கலைக்குழுவின் சார்பாக எனது மொத்தான முதற்கண் வணக்கம். இன்னும் தாத்தமாடி மாநகரத்தில் இருந்து நமக்கு முதல் அறிமுகமானவர் யாரு? பெருமாள் நாக்கிறவர்கள். இன்னும் சீனியப்பா அவர்களும் இன்னும் சஞ்சய் அவர்களும் இந்த மும்மூர்த்தி தேவர்கள் மூவரும் நம்ம ஆடுகின்ற இடம் எங்கெல்லாம் நமது கலை நடக்கிறதோ அங்கெல்லாம் கார் எடுத்துக்கிட்டு வண்டி எடுத்துக்கிட்டு வந்து அமர்ந்திருக்காங்க. எங்கேயாவது ஒரு தூரத்துல பாரு அப்படியே எறும்பாட்ட உட்காந்துட்டு பாத்துட்டு இருப்பாங்க. அங்கதான் எங்கேயாவது இருப்பாங்க. ஆனா கண்டுபிடிக்க முடியாதவங்கள நீ இப்படி நடத்துற காலையில விடிஞ்சாதான் நம்மளுக்கு போட்டு விடுவாரு. அப்படியாங்க? எங்க இருப்பாங்க? எங்கேயாவது இருப்பாங்க. ஆமா. அதனாலே இன்று வைத்துள்ள நாடகம் என்ன? ஸ்ரீ மகாபாரதத்திலே ஒரு பாகமாக விளங்கக்கூடிய அரவான் களபலி.
அரவான் வடபலி. ஏழாம் பலி என்று சொல்லக்கூடிய நாடகத்திலே நான் வேறுபட்டு விளைவதற்கிறேன். என்ன அம்மாவாகிய ஆஞ்சநேயர் கோயில் பூசாரி ஆமா ஐயா அவர்கள் நமக்காக எங்கெல்லாம் நம்ம அதாவது கூத்து நடத்துறோமோ அங்கெல்லாம் அவரும் ஓடி ஓடி வருவார். கூத்துலயே வெறி பிடிச்சு தெரியுறாரு. ஆமா, கூத்துக்காகவே எப்படி கூத்துக்காகவே பிறந்தவர். அவர் கூத்துக்காகவே பிறந்தவரு. ஆமாங்க. அவர் உயிர் கூத்து பார்த்தே உயிர் போயிட மாட்டேங்குது. ஆமா சாமி. இன்னும் பல்லாயிரம் ஆண்டு சிரஞ்சீவி ஆஞ்சநேயருடைய சரி. அம்சம் பெற்று என்றும் வாழையடி வாழையாக வாழ வேண்டும் என்று ஆமா. அவரை தமிழ்படம் செய்கிறேன். அப்படியாக. ஐயா, ஏய், ஓய், இந்த வைத்துள்ள நாடகத்திலே ரவான் கலவையாக இருந்தாலும் யாருக்காக கூத்து வைத்திருக்கிறோம்? இது சக்தி மாரியம்மன் தேர்தல் சக்தி மாரியம்மனுடைய கேட்டுவாய் முன்னிட்டு ஆமாங்க. நீங்க வைத்துள்ளோம் நாடகம் ஆமாங்க. இல்லையா? அம்மனுக்காக ஒரு தரிசனம் பாடல் ஆகட்டும்.